அதிமுகவுக்கும் ஆட்சி கொடுத்து நம்ம வந்து 69 வருஷம் மாற்றி மாற்றி ஆட்சி கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் வந்து இப்போ மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மாற்றம் வந்து நம்ம மாற்றம் எதிர்பார்த்துட்டே இருப்போமா. அப்பேற்பட்ட காமராஜர் சாருக்கே நம்ம மாற்றம் வேணும்னு பார்ப்போம். அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு ஆட்சி கொடுத்தோமா. இல்லை, காமராஜர் சார் எங்கே இருக்காரு, திமுக எங்கே இருக்கு, இது ரெண்டுத்துக்குமே என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு காமராஜருக்கும் திமுகவுக்கும் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஒண்ணு சொல்லி எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எங்க ஏரியால மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி உண்மையா பொதுமக்களுக்கெல்லாம் பிரச்சனை வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நாங்க பஸ் புக் பண்ணிருக்கோம், ஆனா எங்களுக்கு பஸ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்ப பஸ் புக் பண்ணா வெயிட் பண்ணுப்பா, அவங்க பேசின்னு தானே இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை தெரியல. இதெல்லாம் வந்து திமுக காரங்க மட்டும்தான் வரும் இந்த பிரச்சனையெல்லாம். சாதாரண பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை வந்தா பரவாயில்ல, நீ வந்து உங்க மக்களுக்கு மட்டும் பிரச்சனை வந்தா சாதாரண மக்கள் எப்ப பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, நீ சொல்லவே விட மாட்டியா? உங்களுக்கா உனக்கே மனசாட்சி இருக்கா? என் குழந்தை செத்ததுக்காக விஜய் அவர்கள் சொல்றியே, உனக்கு லாஜிக் எங்கேயாவது இருக்குதா? உன் குழந்தை செத்ததுக்கு அவருக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. இது வந்து எப்பயோ நடந்த கேஸை இப்போ கொண்டு வராங்க. இது வந்து தாவேக்கனால மட்டும்தான் வந்து என்ன டார்கெட் பண்றாங்கன்றியே. சரி அக்கா, உன்னை அப்பயே விட்டுட்டாங்க, ஒரு வருஷம் முன்னாடியும் உன்னை விட்டுட்டாங்க. ஆனா இப்படி தாவேக்க இழுத்ததால் தான் இப்போ கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கே மனசு தாங்க முடியாம நீ ஒரு பிரச்சனைனா உண்மையா நீ பேசினா மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் விடாம நீ வந்து பொய்யா பேசியிருந்தா மக்கள் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ என்னதான் கூங்கினாலும் சரி உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஒரு சல்லி பைசாவும் கிடைக்காது, டைம் வேஸ்ட். மாற்றம் ஒன்றே மாறாதுன்றாங்க. நம்ம மாற்றம் வேணும்னு சொல்லிதான் திமுக அதிமுகவுக்கும் ஆட்சி கொடுத்து நம்ம வந்து 69 வருஷம் மாற்றி மாற்றி ஆட்சி கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான் வந்து இப்போ மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மாற்றம் வந்து நம்ம மாற்றம் எதிர்பார்த்துட்டே இருப்போமா. அப்பேற்பட்ட காமராஜர் சாருக்கே நம்ம மாற்றம் வேணும்னு பார்ப்போம். அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு ஆட்சி கொடுத்தோமா. இல்லை, காமராஜர் சார் எங்கே இருக்காரு, திமுக எங்கே இருக்கு, இது ரெண்டுத்துக்குமே என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு காமராஜருக்கும் திமுகவுக்கும் நீங்க கம்பேர் பண்றீங்க. அவர் கம்பேர் பண்றதுனால தான் மாற்றம் வேணும்னு கேட்போம். அதனால தான் வந்து திமுகவுக்கும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் அவர்களுக்கு ஆட்சி கொடுத்தோமா. இப்ப மனசாட்சி வேணாமா? காமராஜர் ஐயா வந்து சாகும் போது தலைக்காணிகள் 140 ரூபாய் வச்சு எளிமையா இருந்தாரு. அவரை கூட போய் கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா? ஏடிஎம்கே சூப்பர், உங்களை மாதிரி தான் இருக்கணும். இதுல அவர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கும், அவர் முகம் எல்லாருக்கும் ரெஸ்டா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இவங்க ஜெயிச்சதுக்கு மெயினான ரீசன் ஃபேன்ஸா இருக்கிறது மட்டும்தான். எம்ஜிஆரும் இப்படிதான் வந்தாங்க, ஜெயலலிதாவும் இப்படிதான் வந்தாங்க, இப்போ விஜய் அவர்களும் இந்த மாதிரிதான். இத்தனை வருஷமா அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிப்படியா வந்து அறியாமைனால வர. அப்ப கேக்குறாங்க, அப்போ கேரளால எல்லாம் இந்த மாதிரி வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்களா அங்க இருக்கவங்களா புத்திசாலியாமா, அப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்களா முட்டாளா என்ன? எப்ப தமிழ்நாட்டுல இருக்கவங்க முட்டாளா மாறினாங்க? கேரளால இருக்கவங்கன்னா புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம சிவகுமார் சார் தான் சொல்றாரு. சார், உங்களோட பேரம் பேத்தி எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, நீங்களே சொன்னீங்க. இப்ப அவங்களே நீங்க முட்டாள்னா சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கவங்க எப்படி நீங்க முட்டாள்னு சொல்லலாம்? மத்த மாநிலங்கள்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி நீங்க புத்திசாலின்னு சொல்லலாம்? சரி, மக்கள் எல்லாருமே போதுதான்ப்பா, அப்ப எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உங்களுக்கு அறிவு இல்லையா? நீங்க அப்படிதான் சொன்னீங்க. ஏன்னா வந்து அறியாமை இருக்கிற வரைக்கும் இவங்க ஜெயிச்சுட்டு தான் போவாங்க. அப்போ உங்க பேரம் பேத்தி எல்லாம் இப்படிதான் ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்களாம் எப்படி ஜெயிச்சுட்டு போனாங்க? அப்ப அவங்களுக்கும் அறியாமைன்னு சொல்லுவீங்களா? அறியாமைன்னு சொல்லுவீங்களான்னு கேக்குறேன். எல்லாருமே பொதுதான். ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஓட்டு உரிமை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அறியாமையினால ஓட்டு போட்டாங்களாம். சூப்பர், நீங்க தான் வந்து இருக்கணும். அப்ப நீங்களும் வந்து சினிமால இருந்து வந்தீங்க, அப்ப நீங்க வந்ததுக்கும் வந்து அறியாமை தான் காரணமா? நீங்களும் அரசியல் இருக்கிறதுக்கு அறியாமை தான் காரணமா? இப்போ நம்ம சத்யராஜ் அவர்களோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, திமுகவுக்கு மட்டும் எங்க இருந்தாலும் பிரச்சனை வரும்னே தெரியலங்க. அவங்க ஏரியால மட்டும் அவங்க செட் பண்ணிருக்காங்க, ஒரு மாதிரி ஆர்மி செட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா? ஒண்ணு சொல்லி எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எங்க ஏரியால மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. எப்படி உண்மையா பொதுமக்களுக்கெல்லாம் பிரச்சனை வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நாங்க பஸ் புக் பண்ணிருக்கோம், ஆனா எங்களுக்கு பஸ் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்ப பஸ் புக் பண்ணா வெயிட் பண்ணுப்பா, அவங்க பேசின்னு தானே இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை தெரியல. இதெல்லாம் வந்து திமுக காரங்க மட்டும்தான் வரும் இந்த பிரச்சனையெல்லாம். சாதாரண பொதுமக்கள்
அதுக்குன்னு நியாயமான பிரச்சனை வேணாமா? ஒரு லாஜிக் உங்களுக்கு இடிக்குதா இல்லையா? இதெல்லாம் இதுல சன் நியூஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ஹைலைட். பொய்யா போட்டு சாவடிப்பாங்க. அவர்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தஞ்சாவூர்ல ஒரு காவல் அதிகாரி மேல வந்து தாவேகாரர் வந்து கை வச்சிட்டாருன்னு சொல்லி நியூஸ் போட்டிருக்காங்க. அத அந்த தஞ்சாவூர் போலீஸ் அதிகாரியே வந்து போட்டாங்க. எங்க மேல தாவேகாரமா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண, நீங்களும் மனசாட்சி இல்லையா? சன் நியூஸ்க்கு உண்மை நியூஸ் எல்லாம் போடுங்க, வேணான்னு சொல்ல. உண்மையே என்ன நியூஸ் இருக்கோ அதை போட்டா நியாயம். எங்க இருந்து வந்து பொய்யா நியூஸ் போட்டு பப்ளிசிட்டி பண்ணல. இப்ப போலீஸும் கழுவி விட்டுறாங்களே, உங்களுக்கு வேற வேலை வெட்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நியூஸ்னா மக்கள் வந்து நம்புவாங்க. ஒரு மக்களுக்கு நல்ல நல்ல நியூஸா போய் சப்போஸ் தாவேகா உண்மையாவே தப்பு பண்ணிச்சா நியூஸ் போடுங்க, நாங்களுமே ஆதரவு பண்ணோம். ஆனா பொய்யா நியூஸ் போடுறீங்களே, உங்களுக்கு என்ன நியூஸ்க்கே உங்களுக்கு எழுதி விட்டாங்களா? பொய் நியூஸுக்கே பேர் போட்டு யார் தெரியுமா? நம்ம சன் நியூஸ் மட்டும்தான். இப்ப ஹைலைட் என்ன தெரியுமா? புலியக்கா, உனக்கே மனசாட்சி இருக்கா? என் குழந்தை செத்ததுக்காரு விஜய் அவர்கள் சொல்றியே, உனக்கு லாஜிக் எங்கேயாவது இருக்குதா? உன் குழந்தை செத்ததுக்கு அவருக்கும் என்ன சம்பந்தம்? நீ வந்து கன்சீவ் ஆனா வீட்டுல இருக்கணும். அதுவும் என்ன பண்ணிருந்த? நீ வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த, கொடி பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்த, இதெல்லாம் வந்து உனக்கு தப்பா தெரியல. இப்போ வந்து இவங்கெல்லாம் பேசினதாலதான் உன் குழந்தை இறந்துடுச்சு. அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியோட முதலமைச்சர் தான் காரணம்ன்ற. ஏக்கா, மார்ச் மாசம் நடந்ததுக்கா? மார்ச் மாசத்தை நீ எப்ப சொல்ற? நீ மே மாசத்துல வந்து சொல்ற. என்ன சொல்றேன்னா வந்து நான் ஏன் இவ்வளவு நாளா கம்முன்னு இருந்தேன்னா வந்து என்னை பத்தி எங்க சங்கத்துல இருக்காங்க, சங்கத்துல இருக்கிறவங்க மூலமா வந்து இந்த கேஸ் நான் கொடுக்கணும்னு பார்த்தேன். இப்ப யாருமே எடுக்கல. அக்கா, நீ தப்பு பண்ணிட்டு உன்னை பத்தி ஆடியோ விவரம் எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற போட்டுட்டாங்க. இப்பயும் நான் தப்பு பண்ணல, நான் எந்த தப்புமே இது வரைக்கும் பண்ணல, நீ சாதிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, இதுவே உனக்கு அநியாயமாவே தெரியல. ஆமா, எப்பவுமே நீ ஒரு வீடியோ நீ பேசுற பிரஸ்ஸுக்கே போக மாட்டியே, வீடியோ தானே போடுவ. இப்ப என்ன புதுசா பிரஸ் மீட்டிங் வைக்கிறீங்க? ஏன் நீங்க பேசுறது யாரும் மக்களே கண்டுக்கிறது இல்லையா? அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சா நீங்க பேசுறதுலாம் தப்புன்னு சொல்லிட்டு? அக்கா, நீ வந்து நீ பேசலாம், நியாயமா பேசணும், சரியா? தப்பு நடந்தா எல்லா ஆட்சியும் தப்பு நடந்தா நீ பேசு. ஆனா இவங்க ஆட்சியில மட்டும் தான் தப்பு நடக்குது நீ பேசுற பாத்தியா? திமுக ஆட்சியிலே தப்பு நடந்தது எல்லா. அதே மாதிரி வந்து இப்ப தாவேகா ஆட்சியில பண்ற தப்பெல்லாம் மட்டும் கேக்குறேன். இப்ப திமுக ஆட்சியில பண்ற தப்பெல்லாம் ஏன் நீங்க கேட்கல? அப்பெல்லாம் மட்டும் உங்க கண்ணு எங்கக்கா போச்சு? கண்ணு தெரியாம போச்சா? இல்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வந்து இவர் வந்து என்னோட வந்து 3வது புருஷன் என்ன சொல்லும் போது என்ன அவங்க சொல்ற, இவர் தான் வந்து முறைப்படி தாலி கட்டும் முதல் புருஷன். அக்கா, இதெல்லாம் சொல்லி கஷ்டமா இருக்கு. ஆனா நீ என்னக்கா பண்ண? கொஞ்சமாச்சும் வீட்டுல இருந்தியா? எப்ப பார்த்தாலும் தாவேக்கால என்ன பிரச்சனை வந்தாலும் விஜய் மேல என்ன பிரச்சனை, நீ கூவிட்டு தானே இருந்த. சரி, திமுக உனக்கு காசு தரனே வச்சுக்கோ, நீ கூறனே வச்சுக்கோ, நியாயமா கூவ வேணாமா? ஒரு அநியாயமாவே கூவிட்டு இருந்தா. இப்ப வந்து எனக்கு இது போச்சு அது போச்சுன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. மக்கள்லாம் உனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. நீ டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. இது வந்து எப்பயோ நடந்த கேஸை இப்ப கொண்டு வராங்க. அக்கா, இது வந்து தாவேக்கனால மட்டும்தான் வந்து என்ன டார்கெட் பண்றாங்கன்றியே. சரி அக்கா, உன்னை அப்பவே விட்டுட்டாங்க, 1 வருஷம் முன்னாடியும் உன்னை விட்டுட்டாங்க. ஆனா இப்படி தாவேக்கா இழுத்ததால் தான் இப்ப கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கே மனசு தாங்க முடியாம நீ ஒரு பிரச்சனைனா உண்மையா நீ பேசினா மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் விடாம நீ வந்து பொய்யா பேசிதான் மக்கள் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீ என்னதான் கூனாலும் சரி, உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஒரு சல்லி பைசாவும் கிடைக்காது. டைம் வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி லாஸ் எல்லாமே உனக்கு தான் இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் இருக்காது. நாங்கள் ஜாலியாக இருப்போம்.